அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், மனித வாழ்க்கையில் சில நேரங்கள் மிகவும் கடினமாக மாறிவிடுகின்றன. எதிர்பாராத சிரமங்கள், திடீர் கவலைகள், அவசரமான தேவைகள், மனதை உடைக்கும் பிரச்சனைகள் என பல சோதனைகள் நம்மை சூழ்ந்து கொள்கின்றன. அந்த நேரங்களில் மனிதர்களிடம் உதவி தேடினாலும் முழுமையான நிம்மதி கிடைக்காது. ஆனால் அல்லாஹ்விடம் மனமுருகி திரும்பும் அடியாரை அல்லாஹ் ஒருபோதும் கைவிடுவதில்லை. இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த அற்புதமான அமல் பல அறிஞர்களால் அனுபவிக்கப்பட்ட ஒரு நன்மைமிக்க தொழுகையாக சொல்லப்படுகிறது. இந்த அமலை செய்தவர்கள் நிராசை அடைந்ததில்லை என்று கூறப்பட்டுள்ளது. முழு குர்ஆனின் சாரம் சூரத்துல் பாத்திஹாவில் இருக்கிறது என்றும், சூரத்துல் பாத்திஹாவின் ரகசியம் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்ற வசனத்தில் அடங்கியுள்ளது என்றும் கூறப்படுகின்றது. இதன் அர்த்தம், யா அல்லாஹ், உன்னையே நாம் வணங்குகின்றோம், உன்னிடமே நாம் உதவி தேடுகின்றோம் என்பதாகும். இந்த வசனத்தில் அடங்கியுள்ள தௌஹீத், அடக்கம், நம்பிக்கை, அல்லாவின் மீது முழு சார்பு, இவையெல்லாம் ஒரு முஃமினின் இதயத்திற்கு அளவற்ற நிம்மதியை தருகின்றன. இந்த அமலை செய்வது எப்படி என்பதை கவனமாக கேளுங்கள். காலை நேரத்தில் தொழக்கூடாத நேரங்களை தவிர்த்து வேறு எந்த நேரத்திலும் இந்த 2 ரகத் நபீலான தொழுகையை தொழலாம். முதலில் நியத் வைத்து தொழுகையை ஆரம்பிக்க வேண்டும். சனா ஓதிய பிறகு சூரத்துல் பாத்திஹாவை ஓத ஆரம்பிக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் இந்த இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்ற வசனம் வந்த உடனே அதை மீண்டும் மீண்டும் ஓத ஆரம்பிக்க வேண்டும். எண்ணிக்கைக்கு எந்த வரம்பும் இல்லை. உங்கள் மனதில் இருக்கும் கவலை முழுவதையும் அல்லாஹ்விடம் ஒப்படைத்த உணர்வு வரும் வரை, அல்லாஹ் என் தேவையை அறிந்துவிட்டான், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்ற நம்பிக்கை இதயத்தில் வலுப்படும் வரை தொடர்ந்து ஓத வேண்டும். அந்த நேரத்தில் வெறும் நாவால் மட்டும் ஓதக்கூடாது. அதன் அர்த்தத்தையும் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், உன்னையே வணங்குகிறேன், உன்னிடமே உதவி தேடுகிறேன் என்ற உணர்வோடு இதய உருக்கத்துடன் ஓத வேண்டும். மனிதர்களின் கதவுகளை தட்டுவதற்கு முன் அர்ஷின் அதிபதியான அல்லாவின் கதவை தட்டும் அந்த நிமிடம் ஒரு முஃமினின் வாழ்க்கையில் மிகப்பெரிய நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும். உங்கள் மனதிற்கு திருப்தி கிடைத்து, அல்லாஹ் நிச்சயம் என் கவலையை நீக்குவான் என்ற நம்பிக்கை வந்த பிறகு மீதமுள்ள வசனங்களை தொடர வேண்டும். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின. பிறகு ஒரு துணை சூரா ஓதி முதல் ரகத்தை முடிக்க வேண்டும். அதன் பின்னர் 2வது ரகத்திற்காக எழுந்து மீண்டும் சூரத்துல் பாத்திஹாவை ஓத வேண்டும். மீண்டும் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்ற வசனம் வந்தவுடன் அதையே மனநிம்மதி வரும் வரை ஓத வேண்டும். அல்லாஹ் என் பிரச்சனையை தீர்த்துவிடுவான், என் தேவையை பூர்த்தி செய்வான் என்ற உறுதியான நம்பிக்கை இதயத்தில் பிறக்கும் வரை ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும். பிறகு தொழுகையை முழுமையாக முடித்து ருக்கு, சஜ்தா அனைத்தையும் செய்து சலாம் கொடுத்த பிறகு அல்லாஹ்விடம் மனமுருகி துஆ செய்ய வேண்டும். கண்களில் கண்ணீர் வருமளவுக்கு அல்லாஹ்விடம் கேளுங்கள். ஏனெனில் அல்லாஹ் தனது அடியாரின் அழுகையையும் கவலையையும் மனவேதனையையும் நன்றாக அறிந்தவன். அன்பானவர்களே, இந்த அமல் ஒரு சாதாரண அமல் அல்ல. அல்லாவின் மீது முழு நம்பிக்கையுடன் செய்யப்படும் ஒரு அற்புதமான இபாதத். இந்த தொழுகையை நம்பிக்கையுடன் செய்தவர்கள் அல்லாவின் உதவியை வாழ்க்கையில் கண்டுள்ளனர் என்று பலர் கூறியுள்ளனர். ஆகவே நாமும் நம் சிரமமான நேரங்களில் அல்லாவின் பக்கம் திரும்புவோம். மனிதர்களிடம் அல்ல, முதலில் அல்லாஹ்விடமே உதவி தேடுவோம். அல்லாஹ் நம் கவலைகளை நீக்கி நம் தேவைகளை நிறைவேற்றி நமக்கு நிம்மதியான வாழ்க்கையை அருள்வானாக. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.